எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற வீடியோ என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அவல் சர்க்கரை பொங்கல். பொதுவாக அவல், தேங்காய், வெல்லம் சேர்த்து சர்க்கரை பொங்கல் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இதுக்கு இந்த மாதிரி சர்க்கரை பொங்கலுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்து செய்து காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சர்க்கரை பொங்கலா, அக்கார அடிசல் அப்படின்னா பாலில் வேக வச்சு செய்வோம். அந்த ரெசிபியான்னு நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அவல் சர்க்கரை பொங்கலுக்கு கெட்டி அவல் 3/4 கப் எடுத்துட்டுருக்கேன். சின்ன கப்பில் டேபிள் ஸ்பூன் அப்படின்னு பார்த்தா 3 டேபிள் ஸ்பூன். சர்க்கரை பொங்கல் அப்படின்னாலே அதுக்கு பாசிப்பருப்பு ரொம்ப முக்கியம். 3/4 கப்பு அவல் கெட்டி அவல் எடுத்தால் 1/2 கப்பு பாசிப்பருப்பு, அதே 1/2 கப்பு நல்லா ஃப்ரெஷ் கோகனட் தேங்காய் துருவல், இது 3 முக்கியம். அவல் நிறையா அழுக்கு இருக்கும், நல்லா 2 தடவை வாஷ் பண்ணணும் நம்ம. வெல்லம் பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நம்ம அவல் 3/4 கப்பு அளந்தோம் அப்படின்னா அதே 2 மடங்கு, அப்போ 1/2 கப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாமே க்ளீனாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எந்த அளவுக்கு எடுத்தேங்கிறதெல்லாம் நான் போடுறேன். 2 முறை நல்லா கெட்டி எவ்வளோ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய உங்களுக்கு அழுக்கு இருக்கும். இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம். இதை தனியாலாம் நம்ம சாதம் வடிக்கிற மாதிரிலாம் வேக வைக்க போகிறது கிடையாது. நல்லா இந்த பாசிப்பருப்பு வேகிற வரைக்கும் நமக்கு இது ஊறட்டும். இப்போ இது என்ன பண்ணலாம், நம்ம சக்கரை பொங்கலுக்கு எப்படி லேசாக பாசிப்பருப்பை சூடு பண்ணுவோமோ அதே மாதிரி வானலியில் 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா ஒரு ஃபாஸ்ட்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு இது வறுபட்டால் போகும் பாசிப்பருப்பு. இதையும் ஒரு 1லேருந்து 2 முறை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் இப்போ நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள். குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா குழைய வேகும். இதை 2 தடவை நான் வாஷ் பண்ணிட்டு இப்போ அடுத்தது பாருங்கள் குக்கரில் வைக்கிறேன். குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அது மேலே இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு இப்போ 1/2 கப்பு பாசிப்பருப்புக்கு 1/2 கப்பு, அதாவது ஒரு பங்குக்கு 3 பங்கு தண்ணி, 1/2 பங்குக்கு 1/2 கப்பு நான் தண்ணி வைக்கிறேன். வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 சவுண்டு நல்லா குழைய வேக விடலாம். வெயிட் போட்டு 5 விசில் விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சின்ன குக்கர் இது. இப்போ அடுத்தது அந்த மாதிரி பாசிப்பருப்பு வெந்துன்னு இருக்கிற டைமில் நம்ம வெல்லத்தை கரைய விட்டு வடிகட்டி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், 3/4 கப்பு அவல் எடுத்ததுக்கு 1/2 கப்பு நல்லா துருவின வெல்லம். நீங்கள் பொடியெல்லாம் பண்ணிங்கன்னா அது கரெக்டான அளவு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நீங்கள் 2 கப்பு கூட எடுத்துக்கலாம். பொடிச்சது அப்படிங்கிறப்ப கரெக்டான அளவு இருக்குது. 1/2 கப்பு தண்ணி விட்டுருக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் நல்லா வெல்லம் கரைஞ்சி ஊற்றி இப்போ வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய உங்களுக்கு கீழே இந்த மண் மாதிரி இருக்கும். அதனால் வடிகட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, திக்காகவே நான் வச்சுன்றதுனால இன்னொரு 2-3 நிமிஷம் வைக்கிறேன். ரொம்ப முத்துன பாகு வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா ஷைனிங் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம துருவி வச்ச 1/2 கப்பு தேங்காய் துருவலை இந்த வெள்ளை சிரப்போடு சேர்த்துடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் பாருங்க நல்லா வெள்ளத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டைம்லேயே உங்களுக்கு பாசிப்பருப்பு வெந்துட்டு கேஸும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா குழைய வெந்திருக்கு. அப்படியே நம்ம இதை ஒரு வானலியில் சேர்த்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த டைமில் நல்லா தேங்காயும் சேர்ந்துண்டு வெல்லம் ரெடியாக எடுத்து இப்போ இதை நம்ம அடுப்பில் நிறுத்திடலாம். இப்போ குக்கரில் எடுத்துட்டேன் இல்லையா பாசிப்பருப்பை, அதே குக்கர்லேயே இந்த வெந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அதிலே நிறைய உங்களுக்கு தண்ணி இருக்குது. ஊற வச்ச அந்த அவல் அந்த தண்ணியோடையே சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த ப்ராசஸ், இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவல் தனியாக நம்ம வேக போடலை. நல்லா சூடாக இருக்கிற வெந்த அந்த பாசிப்பருப்போட ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ரொம்ப நேரம் வேண்டாம். எடுத்தோடனே நம்ம வெள்ளத்தில் போட்டோம்னா அப்படியே உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும் அவல். அதனால் இந்த பாசிப்பருப்போட ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ரெடியாக இருக்கிற அந்த வெல்லமும் தேங்காயும் பாகோடு இருக்குது பார்த்தீங்களா, அது கூட சேர்த்து கரெக்டாக 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சக்கரை பொங்கல். இதை பார்த்தீங்கன்னா இந்த அக்கார அடிசல் அப்படிம்பாங்க. அதாவது சாதம், அரிசி, பாசிப்பருப்பை பால்லே வேக விட்டு வெல்லம் சேர்த்து நம்ம சுவாமிக்கெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணுறது உண்டு. அந்த டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ பார்த்தா அங்கங்கே வெள்ளையாக அந்த அவல் தெரியுது பார்த்தீங்களா. கொதிக்க கொதிக்க உங்களுக்கு நல்லா சேர்ந்துண்டு அந்த வெள்ளை சிறப்பை அப்சர்வ் பண்ணிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். 5லேருந்து 7 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது நேரம் ஆக ஆக தான் திக்காகும். எப்போதுமே அரிசி, அவல் எல்லாமே நம்ம சமைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக அது அவல், பிசிபெலாபாத் எதுனாலும் நேரம் ஆக ஆக திக்காகும். இதை ஒரு பாயசம் ஸ்டைலில் கொடுக்கணுன்னா கூட ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணி பால் சேர்த்துட்டா அவல் பாசிப்பருப்பு பாயசம் அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம்.
பாருங்கள் நல்லாவே திக்காக எடுத்து இப்போ இதுக்கு தேவையான பொடிச்சு வச்ச ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் 2 எடுத்தேன். அதையும் 1 தான் எடுத்துக்க போகிறேன். அதையும் எடுத்துகிட்டு ரொம்ப சின்னது பார்த்தா கேமராவில் உங்களுக்கு பெருசாக தெரியுது. நல்லா கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா தூளாயிடும். அவ்வளோ பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 3/4 கப்பு நம்ம அவல் எடுத்தோம் அப்படின்னா 1/2 கப்பு நெய் சேர்த்துக்கணும். நல்லா நெய்யெல்லாம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து போட போகிறேன். திராட்சை இல்லை, அதனால் முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து இது கூட சேர்க்க போகிறேன். இப்போ இந்த அவல் சக்கரை பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசாதம் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 7, 8 பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 4, 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த அளவு. இதை கணக்கில் வச்சுன்னு நீங்கள் கூடவோ குறைச்சலோ நீங்கள் சாமான்களை சேர்த்து அதிகமாக வேணும் அப்படின்னா டபுளாக சேர்த்துக்கோங்க எல்லாமே. குறைச்சலாக வேணும் அப்படின்னா இன்னும் இதை விட கம்மி பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன குடும்பம் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு செஞ்சு காமிக்கணுமோ அது மாதிரி செஞ்சுருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். சக்கரை பொங்கல் சொல்கிறதா, அக்கார அடிசல் அப்படிங்கிறதா அப்படின்னு பாலே சேர்க்கலை. ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்த உடனே இதை செஞ்சு பாருங்கள். வரப்போகிற பூஜை நாட்கள், பண்டிகை நாட்களுக்கு இதை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு முறை செஞ்சுட்டிங்கன்னா இனிமேல் எப்போ நினச்சாலும் இதையே செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதும் இதை செஞ்சிடலாம். இந்த அவல் சக்கரை பொங்கலை அவசியம் நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.